அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். அதாவது செவ்வாயுடைய கர்மாவில் போய் பிறந்த செவ்வாயுடைய கர்மாவில் போய் பிறந்த நட்சத்திரங்களாகிய கார்த்திகை, பூரம், மூலம், ரேவதி, இந்த நட்சத்திரக்காரர்களை வீழ்த்தக்கூடிய சக்தி இவங்க எப்பயுமே கார்த்திகை, பூரம், மூலம், ரேவதி இந்த நட்சத்திரக்காரர்கள் எப்பயுமே என்ன செய்வாங்கன்னா, கோபம், வேகம், அவசரம், தாவம் அதிகமாக இருக்கும், பிடிவாதம் அதிகமாக இருக்கும். இது ஆயாதி சக்கரம். என்ன சொன்னாங்கன்னா, அடிப்படை பேசிக்கு அந்த கட்டத்தோடைய ரூல்ஸ் ஒன்று இருக்குது. அது என்ன சொன்னான்னா, வெளி உலகத்துக்கு வந்துட்டு இதை நம்ம தான் வெளியே விட்டோம். இப்போ அது எவ்வளோ டெவலப் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. இருந்தாலும் என்ன சொன்னான்னா, அதோடைய ஒரு முடிச்சு பகுதின்னு யாருக்கும் தெரியாது. அது எப்போ நம்ம சொல்ல வேண்டிய காலம் வருதோ அப்போ சொல்லுவோம். இப்போதைக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, செவ்வாயுடைய கர்மாவில் பிறந்த கார்த்திகை, பூரம், மூலம், ரேவதி நட்சத்திரத்திற்காரர்கள் கோபமும் அவசரமும் அவர்களுடைய இயற்கையான குணம். இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு நான் என்ன சொல்கிறேன்னா, இவர்களுடைய கல்யாண வாழ்க்கை பாதிக்கப்படும். இந்த நட்சத்திரத்தில் யார் பிறந்திருந்தாலும் இவர்களுக்கு கல்யாண வாழ்க்கை கண்டிப்பாக பாதிக்கப்படும். ஒன்று கல்யாணத்தை அவங்களே முடிச்சிருவாங்க. அவசரம் பொறுக்க முடியாமல் அந்த ஹீட் அதாவது கிராமத்தில் சொல்லுவாங்க, பெரிய கெட்டிக்காரன் விராதி வீரன், அவன் பக்கத்தில் ஒன்றாலே அடிச்சு போடுவானோங்கிற பயம் இருக்கிறவன் கடைசியில் எங்கே போய் விழுந்து கிடப்பான் தெரியுமா? கொம்பனை வசியம்னு ஒன்று. கொம்பனை வசியம், பெரிய கொம்பனை கூட வசியம் பண்ணி உள்ளே போட்டு விடக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குது தெரியுமா? சுக்கிரனுக்கு மட்டும்தான். இந்த நட்சத்திரக்காரர்களை என்ன சொல்கிறாங்கன்னா, வீழ்த்தக்கூடிய சக்தி சுக்கிரனுக்கு உண்டு. எனவே இவங்க அப்படி தான் வீழ்வாங்க. அப்போ இவங்க வழியில் விதவை தோஷம் அப்படின்னு ஒன்று உண்டு. விதவையாகக்கூடிய விதவை, இளம் வயதில் விதவை. அப்போ இளம் வயதில் விதவை என்று சொன்னால் அவசரம், ஆத்திரம், வேகம் எல்லாம் படக்கூடிய ஒருவருக்கு சுக்கிரனை வச்சு சமாளிச்சிடலாம். உணவு கொடுத்து உறவு கொடுத்தாச்சுன்னா இவங்க ஆஃப் ஆகிடும். உணவும் உறவு தான் இவங்களுடைய முக்கியமான தேவை. இதை நீங்கள் கொஞ்சம் இந்த நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்க கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். இதை உங்களை இரிட்டேஷன் பண்ணும். ஏன்னா இதை சொல்லும் போதே இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு யாரும் வருத்தம்லாம் படாதீங்க. இது உண்மையான ஒரு நிலை. இது தெரியாமல் தானே என்ன சொல்கிறேன்னா, நம்ம எல்லாம் கஷ்டப்பட்டுருக்கோம். ரெண்டாவது இவங்களுக்கு ஹீமோகுளோபின் என்று சொல்லக்கூடிய பிரச்சனை, இரத்த சம்பந்தமான பிளட்டு சம்பந்தமான நோய் உண்டு. அடிக்கடி அடிபடும், அடிக்கடி இரத்த காயங்களை ஏற்படுத்தி அதை சர்வசாதாரணமாக கேஷுவலாக எடுத்துக்கிடுவாங்க. அப்போ இவர்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னு, கார்த்திகை, பூரம், மூலம், ரேவதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களை போய் நம்ம அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம்னா, அவங்கள போய் கோவப்படாதீங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. கோவப்படாதீங்கன்னு சொன்னோன்னே இவனுக்கு கோவம் வந்துடும். அப்போ என்ன பிரச்சனை என்ன சொன்னால், ஒவ்வொருத்தரும் எப்படி என்ன சொன்னால் மாட்டிட்டு முழிக்கிறான் அப்படின்னா, ஒருத்தனுடைய உண்மையான சொரூபம் தெரிந்த பிறகு அவனை டீஸ் பண்ணக்கூடாது. ஒருத்தனுடைய உண்மையான சொரூபம் தெரிஞ்சு போச்சு. இப்போ என்னை பொறுத்தல என்ன சொல்கிறேன், உண்மையாகவே சொல்கிறேன். என்னுடைய லக்கணாதிபதி, என்னுடைய லக்கணம் அல்ல, லக்கணாதிபதி மூல நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்கார். என்னுடைய லக்கணாதிபதி என்று சொல்லக்கூடியவர், அந்த லக்கணாதிபதி மூல நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்தா என்ன எனக்கு என்கிட்ட இருக்கும்? வேகம் இருக்கும், வீரியம் இருக்கும், வேகமான பேச்சு இருக்கும். என்னை போய் கோவப்படாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க அப்படின்னு சொன்னால் என்னுடைய கர்மாவை நீங்கள் அப்படியே கேட்ச் பண்ணுறீங்க.
இங்கே தான் ஜோதிடம் வந்து நின்று வேலை செய்யும். ஐயா என்ன பிரச்சனைனா எல்லாருக்கும், ஒரு ஜோதிடர், நான் ஒரு ஜோதிடர் 25 வருடமாக இருக்கிறேன். 25 வருஷம் நான் எனக்கெல்லாம் நல்ல வந்தேன்னு சொன்னேன்னா, கிராமத்து மக்களிடம் போய் வந்து நேரில் அவங்க வீட்டில் வச்சு ஜோசியம் பார்த்துட்டு வருவேன். என்னை பார்க்கின்ற எல்லாருமே நீங்கள் இன்னைக்கு வரைக்கும் சாபத்தை வாங்கியிருப்பீங்க. எப்படி தெரியுமா? கோவப்படுவார், டென்ஷன் ஆயிடுவார். அட மனிதர்களா, அது என்னுடைய குறை அல்ல. நான் பிறக்கும்போது என்னுடைய லக்கணாதிபதி என்று சொல்லக்கூடியவர் மூலம் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்து செவ்வாய் சாபம் பெற்று போயிட்டார். நான் என்னையா பண்ணுவேன்? நான் என்ன பண்ணுவேன்? அப்போ என்னிடம் எப்படி நீங்கள் பேச வேண்டும் என்று சொன்னால், என்னிடம் அன்பாக அரவணைப்பாக அன்பா ஐயா அப்படின்னு பேசினா, நான் நிறைய பேர்கிட்ட நல்லா பேசியிருக்கேன். என்ன காரணம்னா, அவங்க என்னை புரிஞ்சுக்கிட்டு நல்லா பேசுவாங்க. அந்த புரிஞ்சுக்கிட்டு நல்லா பேசினா அவங்களுக்கு ஜோதிடம் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து நல்லா விளக்கமாக சொல்லி வழியும் சொல்லி விட்டுருவேன். அப்போ கோபப்படுகின்றவனை நாம் கோபப்படாதீர்கள் என்று சொல்வதும் குற்றம், கோபப்படுத்துவதும் குற்றம். இதில் நீங்கள் எத்தனை பேர் வந்து என்கிட்ட வந்து சாபத்தை வாங்கியிருக்கேன்னு வந்து நானே நேற்று ஒருத்தன் வசம் வாங்கினான், போன வாரம் ஒருத்தன் வசம் வாங்கினான். தூங்கிக்கிட்டு இருக்கிற நேரம் எழுப்புறாயா, கொஞ்ச நாள் மனிதாயமான இருக்காயா? ஐயா ஒரு அஸ்ட்ராலஜர் தான், அவருக்கு ஒரு நாள் லீவு. அவரை போய் வந்து என்ன சொல்கிறான்னா, அவனுக்கு சந்தேகம் வந்தவன புழுக்குன்னு ஃபோன் அடிச்சுட்டு வந்து என்ன சொல்கிறேன், எனக்கு ஒரு சந்தேகம் அப்படிங்க. நான் என்ன செய்வேன் தெரியுமா? எல்லாருக்குமே என் ஜாதகம் பார்த்தவர்களுக்கு நான் ஒரு அற்புதமான குறிக்கோள் ஒன்று சொல்லிடுவேன். ஜாதகம் பார்ப்பேன், அதுக்கடுத்து என்ன சொல்கிறேன்னா, கடைசியில் ஒரு விஷயம் சொல்லுவேன். உன்னுடைய கர்மாவை தீர்ப்பதற்கு என்னிடம் வழி இருக்கிறது, செலவுகளாகும், நான் உனக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணி கொடுத்துருவேன், வீட்டுக்குள்ளேயே வச்சு வழிபாடு பண்ணிக்கோ, உனக்கு வந்து என்ன பிரச்சனைகள் வந்து சால்வ் ஆகும்னு சொல்லுவேன். இவன் என்ன செய்வான்னா, காசுன்னு என்ன செஞ்சிருவான்னா வந்து என்ன சொன்னான்னா எஸ்கேப் ஆயிடும். சரி, எஸ்கேப் ஆகிறது அது அவருடைய விதி. நம்ம வந்து என்ன எல்லாத்துக்குமே ஒரு வழி சொல்கிறதுக்கு வந்து நமக்கு வழி தெரியும். அதை நம்ம சொல்லி வந்து நிறையா பேரை வந்து வாழ வச்சுருக்கோம், நல்லா இருக்காங்க. ஆனால் இவன் என்ன செய்வான் தெரியுமா? திரும்ப வந்து இந்த நபர்கிட்ட போனால் இன்னும் சொல்லியிருக்காரு, இவர் சொன்னதை நம்ம கேட்கல, திரும்ப அவர்கிட்ட போய் பேசுவது ஞாபகம் வச்சுருப்பாருன்னு நினைக்கிறது கிடையாது. ஐயா நான் உங்கள்கிட்ட பார்த்தேன் ஐயா, இது இப்படியா அப்படிமா, நான் போனவட்ட சொன்னல நீ செஞ்சையா அப்படின்னு கேட்பேன். இல்லையா எனக்கு பணம் இல்லையம்மா. நீ எதற்காக ஜோதிடத்தை தேடுகிறாய்? வாழ்வதற்காகத்தான் ஜோதிடத்தை தேடுகிறாய். அந்த ஜோதிடத்தின் மூலமாக உனக்கு என்ன திசை புத்தி அந்தரங்கள் ஓடுகிறது என்று சொல்லி வந்து அதில் வந்து ஏதாவது வழி கிடைக்குமா, அதிர்ஷ்டம் கிடைக்குமா, பணம் கிடைக்குமா, பொருளாதாரம் கிடைக்குமா, கடத்தை கட்டிடலாமா, லாட்ரி டிக்கெட் விழுகுமான்னு தானே கேட்குறேன். அப்போ அதை வழி சொல்கிறவனுக்கு உனக்கு பணம் கொடுக்கறதுக்கு என்ன சொன்னால் கஷ்டம் அப்படிங்கிற. ஏன்? அப்போ நீ அதுக்கு ஆசைப்படாத மாதிரி இந்த பணம் தேவைப்படாது இல்லையா? பணம் தேவைப்படாது. இப்போ நான் யூடியூப்பில் பேசுகிறதுக்கு வந்து என்ன சொல்கிறேன், நான் வந்து இதை பேசி லோடு ஏற்றி நெட்டுக்கார்டு போட்டு அதை இத்தனை மணிக்குள்ளே ஏற்றுறதுக்கு வந்து எனக்குன்னு வந்து என்னுடைய உடல் உழைப்பு, என்னுடைய பொருளாதாரம் எல்லாத்தையும் நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறேன். ரெண்டாவது, நான் எதற்கும் இப்போ சொல்ல போகிற கர்மாவுக்கு விட சொல்லிட்டு போயிடுவேன். பின்னாடி வந்து என்னை வந்து என்ன சொல்கிறேன்னா, நீ பிக்கப் பண்ணணும்னா பண்ணிக்கோ, இல்லையா இந்த வீடியோவை பார்த்து நீயே பண்ணிக்கிட்டு போயிட்டே இரு. இதுதான் நம்மளுடைய கான்செப்ட். நமக்கு தேவை கிடையாது. என்ன காரணம்னா, நமக்கு என்று வருமானம் வரக்கூடிய வழி வந்து ஏன் ஜாதகத்துக்குள்ளே இருக்குது, அதை தொட்டால் வேலை செய்யும். இவ்வளோதான். சரி, வந்த விஷயத்துக்கு வரும். அப்போ செவ்வாய் சாபம் பெற்ற நட்சத்திரக்காரர்களிடம், செவ்வாய் சாபம் பெற்ற நட்சத்திரத்தில் போய் உங்களுடைய லக்னாதிபதி உட்கார்ந்திருக்கிற நபர்களிடம் அவர்களை கோபப்படுத்தாதீர்கள். அவர்களிடம் நீங்கள் இனிமையாக, அவர்களுக்கு என்ன சொன்னா, கடவுள் கொடுத்தது வந்து தண்டனைங்க. ஒரு மனிதன் கோவப்படுறான்னா அது ஒரு பெரிய தண்டனை இல்லையா? சிரிக்க வைக்கிறதுக்கு ஆள் இல்லை. நான் அதை தான் சொல்லுவேன், உங்களை சிரிக்க வைக்கிறதுக்கும் சந்தோஷமாக பேசுவதற்கும் ஆள் கிடையாது. ஏன்னா எல்லாரும் பார்க்குறதெல்லாம் என்ன சொல்கிறேன்னா, உருன்னு பார்த்துட்டு டென்ஷன் ஆக்குவான். என்கிட்ட பேசுகிறவங்க யாரோ ஜாதகம் பார்க்க வந்தவங்களே உட்கார்ந்துருக்கும் போது நான் 99% என்னுடைய கர்ம காண்டத்தை காட்டக்கூடாதுன்னு நினைப்பேன். வர்றவன் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு என்ன சொல்கிறான், நல்லவங்க வந்து என்ன சொல்கிறான், அமைதியாக பேசி சாதிச்சுட்டு போயிடுவாங்க. இல்லைன்னா சில பேர் என்ன சொல்ல வாங்கிட்டு போவான். ஒன்றும் பண்ண முடியாது, அது அவனுடைய கர்மா. அப்போ இந்த செவ்வாய்
சாபம் பெற்றவர்கள் இதை கோபப்படுத்தாதீர்கள். இந்த நட்சத்திரக்காரன் கோபப்படுவாங்க. நீங்கள் என்ன சொல்கிறேன்னா அவர்களுடைய கர்மாக்குள்ளே போய் விழாதீங்க. இவர்களுக்கு என்ன கோபத்தை நீங்கள் உருவாக்கக்கூடாது. இவர்கள் என்ன சொல்கிறேன்னா இவர்களை கெடுக்கிறதுக்கு யார் வருவான்னு தெரியுமா? இந்த செவ்வாய் சாபம் பெற்ற நட்சத்திரத்தை கெடுப்பதற்கு மேச லக்கணம் ராசி, மேச லக்கணம் ராசி, விருச்சிக லக்கணம் விருச்சிக ராசி, இவர்கள் ஃபுல்லாகவே என்ன சொல்கிறாங்கன்னா இவர்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா விஷம் போன்ற அமிர்தம், அமிர்தம் போன்ற விஷம். விஷமும் இவர்களே, அமிர்தமும் இவர்களே. ரெண்டாவது, சித்திரை அவிட்டம் மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களிடம் போய் இந்த செவ்வாய் சாபம் பெற்ற நட்சத்திரக்காரர்கள் என்ன சொன்னால் சந்தர்ப்பம் சூழ்நிலைகள் வந்துவிட்டால் நீங்கள் அவர்களிடம் போராட்டத்திற்கு போகாதீர்கள். உங்களை ஓச்சிருவாங்க. எப்படி ஓச்சிருவாங்க? உங்களுடைய நட்சத்திரமே இந்த கார்த்திகை பூரம் மூலம் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் செவ்வாய் சாபம் பெற்றவர்கள். அப்போ மேச லக்கணம் உங்களுக்கு ஆகாது, விருச்சிக லக்கணம் ஆகாது, மேசராசி ஆகாது, விருச்சிக ராசி ஆகாது. ஏன்னா இவர்கள்தான் உங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா நன்மை செய்யக்கூடியவர்கள், இவர்கள்தான் துரோகம் செய்யக்கூடியவர்கள், இவர்கள்தான் என்ன சொல்கிறாங்கன்னா உங்களை என்ன சொன்னாங்கன்னா வீழ்த்தக்கூடிய சக்தி அப்படிங்கிறது உங்களுக்கு இது நாள் வரைக்கும் தெரியாது. அப்போ நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா இந்த நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் இந்த சித்திரை அவிட்டம் மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களிடம் அந்நியோன்யமாக நல்ல நட்பாக பழகுங்கள். உங்களுடைய கர்மா குறையும். கர்மா விருச்சிக லக்கணமா மேச லக்கணமா மேச ராசியா விருச்சிக ராசியா இந்த நட்சத்திரக்காரர்கள் என்ன செய்யணும்னா அவர்களும் அன்பாகவும் பட்டுப்படாமல் தாமரை இலை போன்ற தண்ணி, தாமரை இலையில் இருக்கிற தண்ணி மாதிரி என்ன சொல்கிறான்னா இவர்களை டீல் பண்ணணும். உங்களுடைய வாழ்க்கையில் இவர்கள் வருவார்கள். உங்களுடைய வாழ்க்கையில் கார்த்திகை பூரம் மூலம் ரேவதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் சித்திரை அவிட்டம் மிருகசீரிடம் இந்த நட்சத்திரக்காரர்கள் உங்களுடைய வாழ்க்கையை சீர்குலைக்க உள்ளே வருவார்கள். ரெண்டாவது வந்துடுவாங்க. அதே அப்படி வருவார்கள் அப்படின்னு சொல்லி வரும்போது மேச லக்கணக்காரனும் வருவான், மேச ராசிக்காரனும் வருவான், விருச்சிக ராசிக்காரனும் வருவான், விருச்சிக லக்கணத்துக்காரனும் வருவான். இவர்கள் இந்த நட்சத்திரக்காரர்களை பார்த்தால் ஒதுங்கிக் கொள்ளுங்கள். அல்லது என்ன சொன்னால் அப்படி ஒரு சந்தர்ப்பம் வந்தால் இவர்களிடம் நீங்கள் 100% கவனமாக இருந்து அவர்களிடம் சண்டை போட்டுறாதீங்க. போட்டீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா அவர்கள் அந்த நட்சத்திரத்தில் போய் பிறந்திருக்காங்க, அது உங்களுக்கு தோஷமாக இருக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கையை என்ன சொன்னான்னா கண்டிப்பாக பாதிப்பு இவங்க ஒன்றும் செய்ய போகிறதில்ல, அந்த எஃபெக்ட்னஸ் உங்களை எப்படியாச்சும் பாதிச்சிடும், அது உறுதி. இன்றைக்கி கார்த்திகை நட்சத்திரத்தில் போய் பிறந்த ஒரு பெண், 30 வயது பெண், 29-30 வயதாகுது. அது என்கிட்ட பேசுது. எனக்கு தெரியும் அந்த அம்மா கார்த்திகை நட்சத்திரம், நம்ம செவ்வாயோடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்திருக்கோம். இன்றைக்கி ஏதோ ஒரு விதத்தில் சின்ன பிள்ளை ராமர் கோயில் கும்பாபிஷேகம் நடந்துகிட்ருக்கு அப்படின்ட்டு ரொம்ப கனிவாக பேசிகிட்டே, இப்போ கனிவாக பேசி கல்யாணம் பண்ணுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை, ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி வரும்போது அது அந்த ஸ்பிரிச்சுவல் லைனில் போகிறவங்க, மாஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்பிரிச்சுவல் லைனில் போகிறவங்க, அவர்கள் ஜோதிடத்திற்கு வந்திருக்க வேண்டாம். ஜோதிடம் ஒரு காலத்தில் அவர்களுக்கு தேவைப்பட்டது. ஜோதிடத்தில் என்ன சொல்கிறேன்னா பரிகாரம், ஒரு ஆற்றுல போய் குழி, ஒரு கடலில் போய் குழி, இந்த கோயிலுக்கு போயிட்டு வா, இந்த கோயிலில் போய் இந்த கிழமை போய் சாமி கும்பிட்டு கடலில் குளிச்சுட்டு பழைய ட்ரெஸ்ஸை போட்டுட்டு சாமி கும்பிட்டுவான்னு சொல்லுவது அந்த குழந்தைக்கு பிடிக்கல. இந்த கார்த்திகை நட்சத்திரத்துக்கு ஒரு மைனஸ் உண்டு. செவ்வாய் சாபம் பெற்றது நட்சத்திரத்துடைய குணமாக இருந்தாலும் கேது பகவான் எப்பயுமே ஆப்பு வைக்கிறதுக்கு ரெடியாக இருப்பார். அப்போ அந்த நம்ம நடைமுறைப்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி வாகை சூடிக்கொண்டிருக்கிற நம்மளுடைய துறையை, ஜோதிடத்துறையை அப்படியே அப்பட்டமாக குறை சொல்கிறது. அது ஒதுங்கி போயிருக்கலாம். இல்லை சார் கல்யாணம் லேட்டாக முடிச்சுக்கிறேன் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ நம்ம அந்த குழந்தைக்காக செய்து கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அது என்ன சொன்னால் விருப்பம் இல்லை என்று சொல்கிறது. ஆனால் ஒரு 7-8 வருடமாக என்ன சொன்னான்னா
அந்த குடும்பம் சார்ந்த விஷயத்தில் இருக்கிற நல்லது கெட்டதுகளை வந்து நம்ம வந்து அவங்களுடைய தாயார் மூலமாக நம்ம சரி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இன்றைக்கி வந்து என்ன சொன்னான்னா, இந்த குழந்தை வந்து என்ன சொன்னான்னா வந்து ஒரு இதில் படிச்சுட்டு இருக்கும்போது லவ் பண்ணாமல் இருக்கணும், அப்படி லவ்வுன்னு ஒன்று வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம எவ்வளவோ விஷயங்களை அவங்க தாயார் மூலமாக செய்து அந்த ஜாதகத்துக்குள்ளே வந்து நம்ம இணைச்சிருக்கோம். அந்த குழந்தைக்கு லவ்வு வந்திருக்கலாம், ஆனால் அது கல்யாணம் நடக்கிற வரைக்கும் போகாது. காலேஜ் முடித்தோன்னு நல்லபடியாக இருந்துச்சு, ஒரு சின்ன அதுக்கு தக்கன ஒரு சம்பளம் வாங்குது. ஆனால் கர்மா என்ன செய்து விட்டது, என்னை கோபப்படுத்திச்சு. ஆனாப்பட்ட வந்து நரேந்திர மோடி என்று சொல்லக்கூடிய நம் நாட்டின் பிரதம மந்திரி ராமேஸ்வரம் கடலில் வந்து குளித்து ஸ்ரீரங்கம் பார்த்து உலக மகா தலைவர்களில் வந்து செய்யாத அதிசயம் நமக்கு கிடைத்திருக்கிற பிரதமர் வந்து எவ்வளவு மேன்மையானவர் என்று நீங்கள் யோசித்து பாருங்கள். சாதாரண மக்கள் குளிக்கக்கூடிய கடலில் வந்து தானாக இறங்கி பக்கத்தில் ஆள்கள் இல்லாமல் உள்ளே இறங்கி கும்பிட்டுட்டு 22 தீர்த்தத்திலையும் குளிச்சுட்டு போகிற ஒரு மகானை பார்த்து நாம் திருந்தவில்லை என்று சொன்னான். அவர் என்ன கோமாளியா? எவ்வளோ பெரிய மனுஷன் அவரே வந்து ராமேஸ்வரத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து குளித்து தீர்த்துட்டு கோதண்டராமர் கோயிலுக்கு போயிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்து அங்கே கும்பாபிஷேகத்தில் போய் வந்து 500 ஆண்டு காலம் நடக்காத ஒரு விஷயத்தை தன்னுடைய 10 ஆண்டு கால ஆட்சியில் வந்து நிலைநிறுத்தி அவ்வளவு செய்த மனிதனே ஆன்மீகத்தை நம்புகிறான். நாம சின்ன கடுகு மாதிரி அடுத்த பட்டாபிஷேகத்துக்கு அவர் தயாராகிட்டார். இந்த உலகம் வந்து என்ன சொன்னான்னா, நம்மளுடைய வழி வந்தவர்கள் நம்ம முன்னோர்கள் செய்த விஷயத்தை வந்து என்ன சொல்கிறான்னா நாம் கூர்ந்து கவனித்து அவர்களை மாதிரி வந்து நாம் பெருவாழ்வு வாழ வேண்டும் என்பது தான் என்னுடைய ஆசை. அப்போ கடைசியில் கோபப்படுத்தி என்ன செஞ்சு கார்த்திகை நட்சத்திரத்தில் போய் பிறந்தது செவ்வாயோடைய சாபத்தை வாங்கிவிட்டது. செவ்வாயோடைய நட்சத்திரத்தில் பிறந்தவன்ட்டு தான் வாங்கும். இதெல்லாம் நடைமுறை வாழ்க்கையில் நம்ம பார்த்துட்டே இருப்போம். சரி, ரைட், ஓகே. இதை தீர்ப்பதற்கு என்ன வழி செய்யணும்னா, இந்த நட்சத்திரத்தில் செவ்வாய் சாபம் பெற்ற நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் இந்த மேசலக்கணம் விருச்சிக லக்கணம், விருச்சிக ராசி, மேசராசி, சித்திரை அவிட்ட மிருகசீரிட நட்சத்திரத்திட்ட நன்மையும் அவர்களால் வரும், தீமையும் அவர்களால் வரும், துரோகமும் அவர்களால் வரும். அதனால் இவர்களிடம் 100% நீங்கள் கவனமாக இருங்க. சரி, ரைட், ஓகே. இதிலிருந்து இந்த கர்மாவிலிருந்து நாம் தப்பிப்பதற்கு என்ன சொல்கிறாங்கன்னா வந்து நாம் என்ன செய்தால் நாம் வந்து என்ன சொல்கிறான்னா சரியான ஒரு கோணத்துக்கு வருவோம் அப்படின்னா, இளைய சகோதரிகளுக்கு சிகப்பு வஸ்திரம் எடுத்துக்கணும். சகோதரி எனக்கு இல்லை அப்படின்னா உன்னுடைய சித்தப்பா இல்லை, பெரியப்பா இல்லை வந்து என்ன சொல்கிறேன்னா எப்படியாவது ஒரு தங்கையை உருவாக்கணும். இந்த உலகத்தில் வந்து எத்தனையோ தங்கைகள் கிடைக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அந்த தங்கை உறவு முறைகளாக வைத்து ஒரு சிகப்பு சேலை, சிகப்பு சட்டை, ஜம்பர் பெட்டி எடுத்து கொடுங்க. உடன் பிறந்த சகோதரர் அல்லது உடன்பிறவா சகோதரர்களுக்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நீங்கள் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து உதவி செய்யுங்கள். கஷ்டத்தில் இருக்கிறவர்களுக்கு உதவி செய்யுங்கள். யாராவது நிலம் வாங்குவதற்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து திண்டாட்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு இந்த பேங்கில் கடன் எப்படி வாங்கிறது, அந்த பூமியை எப்படி வாங்கிறது அப்படிங்கிற ஒரு ஆதிபத்தியத்திற்குண்டான வழிகாட்டுதல். ரெண்டாவது, இரத்த சோகையாக இருக்கிறவங்க, இரத்த சோகை வந்து அவங்க பார்த்தாலே தெரியும். ஹீமோகுளோபின் குறைந்தவர்களுக்கு இரத்த வங்கிக்கு கூட்டிகிட்டு போய் அவர்களுக்கு அது சார்ந்த வந்து ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போய் அந்த இரத்த ஊசி போடுவாங்கள்ல, அதற்கு உதவி செய்வதாலும், ஒரு இடத்துல வாஸ்து பண்ணிகிட்டு இருக்காங்க, அந்த வாஸ்து பண்ணுறதுக்கு வந்து என்ன சொன்னான்னா உதவி செய்வதால், மண் பூமி இது சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் உதவி செய்து தினமும் 10 நிமிஷம் உங்களுடைய வெறும் காலால் நடக்கணும். கொஞ்சம் வந்து என்ன சொன்னான்னா ஒரு வீட்டில் செடிகிடி வைத்திருந்தீர்கள் என்று சொன்னால் அந்த செடி இருக்கிற மண்ணை நன்றாக கிளைத்து இந்த கையில் என்ன சொல்கிறான்னா மண் பட்டு கொஞ்ச நேரம் செவ்வாயோடைய ஆதிபத்தியம் வேர்வை தண்ணி
பட் என்ன சொல்கிறேன்னா, செவ்வாயை வந்து ஊக்குவிப்பதற்கு, செவ்வாய் தோஷத்தை போக்குவதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், டெய்லி வந்து என்ன சொல்கிறேன்னா, செவ்வாயை இயக்கணும். எப்படி இயக்கிறது? ஒரு 27 தடவை நல்லா ஊக்கி போடுங்க. செவ்வாய் வேலை செய்வார். செவ்வாய் என்ன சொல்கிறேன்னா, எக்ஸசைஸ் நல்ல ஓடி ஆடி விளையாடுதல். செவ்வாய் நன்றாக ஓடி ஆடி விளையாடுதல். அடிக்கடி கார்த்திகை, பூரம், மூலம், ரேவதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் நீங்கள் எங்கே போகணுன்னா வந்து முருகன் கோயிலுக்கு செவ்வாய்க்கிழமை போய் நல்லா சமணம் போட்டு உட்காந்து, முருகனை ஒரு பார்வை வந்து சமணம் போட்டு உட்காந்து என்ன சொன்னால் தியானம் பண்ணுங்கள். ஓம் சரவணபவ என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை டெய்லி 108 முறை சொல்லுங்கள். சொல்லி வந்து என்ன சொல்கிறான்னா வந்து, இந்த வேலை இல்லாதவங்க இருப்பாங்க இல்லையா, அவர்களுக்கு வழிகாட்டுதல். இங்கே வேலை இருக்குது, இந்த இடத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லி வந்து வேலை இல்லாதவர்களுக்கு வழிகாட்டி ஒரு கல்யாண பந்தத்தில் வந்து ஈடுபட்டுக்கிட்டு இருப்பாங்க இல்லையா, கல்யாண பந்தத்திற்கு ஒரு வழிகாட்டுதல். அதுவும் சகோதரிகளுக்கு வந்து திருமண பந்தத்திற்கு உதவி செய்தல் எல்லாம் நீங்கள் செய்து வந்தீர்கள் என்று சொன்னால், உங்களுடைய கர்மாக்கள் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து செவ்வாயுடைய கர்மாக்கள் வந்து கண்டிப்பாக குறையும். அப்போ செவ்வாயுடைய கர்மாக்கள் வந்து என்ன சொல்கிறான்னா, இந்த 3 நட்சத்திரம் லக்கண ராசிகள் மூலமாகத்தான் வரும். அவர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக உள்ளே வந்து ஏதாவது வந்து ஒரு விதத்தில் உங்களுக்கு சம்பந்தப்படுவாங்க. அதை நீங்கள் தவிர்க்க முடியாது. அதில் கவனமாக இருங்க. கவனமாக இருந்துன்னு சொன்னால், துரோகம் வந்தாலும் வாங்கிக்கிடுங்க, நன்மை வந்தாலும் வாங்கிக்கிடுங்க, தீமை வந்தாலும் வாங்கிக்கிடுங்க. ஆனால் அவர்களுக்கு நீங்கள் தீமை செய்து விடாதீர்கள். 2வது, முருகன் அப்படின்னு சொல்லக்கூடிய பெயர் உடையவர்களுடன் கவனமாக இருங்கள். மூர்த்தி என்று சொல்லக்கூடிய பெயருடையவர்களிடம் கவனமாக இருங்கள். சரவணன் என்று சொல்லக்கூடிய பெயருடையவரிடம் கவனமாக இருங்கள். அதாவது முருகனுடைய பெயர் உடையவர்களிடம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய கட்டாயம் இந்த 3-4 நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு உண்டு. அவர்கள் மூலமாகவும் உங்களுக்கு துன்பம் வரலாம் அப்படின்னு அனுபவமும் சாஸ்திரமும் சொல்லுகிறது. இதுதான் ஆயாதி சக்கரத்தில் சொல்லப்பட்டுள்ள விஷயம். இதைத்தான் பேராக அவங்க இஷ்டத்துக்கு டிஎன்ஏ அஸ்ட்ராலஜின்னு மாற்றிக்கிட்டாங்க. அது டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி கிடையாது, ஆயாதி சக்கரம். இந்த செவ்வாயுடைய கர்மாவுக்குண்டான நட்சத்திரங்களுக்கு, இந்த 4 நட்சத்திரங்களுக்கும் மிருகம் என்று சொல்லக்கூடிய யோனி என்று சொல்லக்கூடியது, சிம்மம் என்று சொல்லக்கூடிய சிங்கம் அதான் அதில் இருக்கும். அப்போ அந்த சிம்மத்தை இந்த 4 நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் தங்களுடைய டச்சு செல்லில் வால்பேப்பரில் வைங்க. இல்லைன்னா உங்கள் அலுவலகத்திலேயோ உங்கள் வீட்டிலையோ ஆண் சிங்கம் படத்தை வையுங்கள். அதை பார்க்க உங்களுடைய கர்மா குறைந்து வாழ்க்கையில் வந்து பேரும் புகழும் அடைய வாழ்த்துக்கள் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது கழுகுமலை ஜோதிடர் ராயல் வி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க. வாழ்க வளமுடன். வணக்கம்.